ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இருந்தால் போதும், நீங்கள் சுலபமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம், சுலபமாக இங்கிலீஷ் பேசலாம். இந்த அப்ளிகேஷனை நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஏற்கனவே போட்டோஸை எப்படி பேச வைக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இப்போயும் அதே போல தான் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நாம் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுற இமேஜஸாக இருக்கட்டும், அதை எப்படி பேசுகிற மாதிரி ஒரு கிராஃபிக்கலாக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட செல்ஃபி ஸ்டேஷன் சேனலோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலிமா நம்மளோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜஸை பேச வைக்க நம்மளுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஃபோட்டோஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல கண்ட்ரி கேட்கும். அந்த கண்ட்ரிலாம் கொடுத்துட்டு அலோவ் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்லேயே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சூஸ் ஃபோட்டோஸ், ஃபோட்டோ டு 3D அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோ டு 3D ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோஸை 3D ஃபோட்டோஸாக மாற்றுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இந்த ஃபோட்டோ டு 3D அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போகும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபோட்டோஸ் எப்படி பேச வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சூஸ் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை பேச வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தோனியோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே இங்கே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வரும். ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகி வரும்போதே உங்களுக்கு கீழே நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த இமேஜ் என்ன பேசணுமோ அதை உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அது மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது MS தோனியோட இமேஜ் எப்படி பேசுது அப்படின்னு. இந்த இமேஜை நான் நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இது எந்த ஜிப் ஃபைலுமே கிடையாது. அண்ட் இப்போ நான் வேறு ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டு பேசுவாங்க. அண்ட் இதில் நம்ம அனிமேஷன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏஜ் கேட்டகரி வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்டுக்கு வேறு மாதிரியான அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது கன்ஃபார்ம் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ரெக்கார்ட் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல்ட் டு ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். நான் இப்போ மைக்ரோஃபோன் போட்டிருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் இந்த ஹோல்ட் டு ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அது அந்த ஃபோட்டோஸ் கூட மெர்ஜ் ஆகி வந்துடும். இப்போ நான் அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு செல்ஃபி ஸ்டேஷன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு செல்ஃபி ஸ்டேஷன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட வாய்ஸ் அந்த ஃபோட்டோ கூட மெர்ஜ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு இந்த வீடியோவை எப்படி உங்களுக்கு சேவ் பண்ணணும், அந்த இமேஜ் டு வீடியோவாக கன்வெர்ட் ஆகிருக்கிறத எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அதாவது ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டர் ஆகி முடித்ததுக்கு பிறகு அது உங்களோட இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அண்ட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.